கத்திரை பசு சூத்திரம் உண்டாவதாக. நம்ம மறுதளித்து போனவர்கள் மனம் திரும்புவது அப்படின்னு பார்க்கலாம். ஒருவர் ஒரு தடவை விழுந்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், கத்தரை விட்டு பின் வாங்கி போயிட்டான். அவனால் மறுபடியும் நிற்க முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது ஒரு 2-3 வசனங்கள். விழுந்து போனவர்களே மறுபடியும் புதுப்பிக்கக்கூடாத காரியம்னு எபிரேயர் 6:6 சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லை, ரோமர் 3:10 சொல்லப்பட்டிருக்குது. நீதிமொழிகள் 11:31. இந்த வசனங்கள்லாம் மனத்தில் வச்சு நீதிமான் மற்றவர்களுக்கு நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. நீதிமான் ஒருவனும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்குது. அந்த ஒருவனும் இல்லைன்னா கூட ஆண்டோடைய நீதி நிமித்தம், ஆண்டோடைய இரக்கத்தின் நிமித்தம் அவன் திரும்ப எந்திரிக்க முடியும் அவனால். ஏன் அப்படின்னா, அவன் ஊழியம் செய்கிறது மட்டும் இல்லை, உண்மையாக உத்தமமாக தேவனுக்கு ஊழியம் செய்கிறவன் இருந்திருப்பான், அன்பு செலுத்துகிறவன் இருந்திருப்பான். அது மாதிரி அதனால்தான் ரோமர் 3:10 கூட சொல்லப்பட்டிருக்குது. இந்த வசனம் வச்சு நம்ம என்ன செய்யணும், நிரூபிக்க முடியும். கட்டாயம் என்ன பண்ணுவான், அவன் எந்திரிக்க முடியும் அவனால். எப்படி அப்படின்னா, அநேக காரியங்களை என்ன செய்கிறோம், உபவாசத்தினாலும் ஆண்டவருக்காக நன்மை காரியம் மற்றவருக்காக ஜீவிக்கிறது, என்னென்ன செய்யணுமோ ஆண்டவருக்காக எல்லாம் செய்கிறான். ஆனால் ஏதோ ஒரு சில காரணத்தெல்லாம் விழுந்துடுறான். ஆனால் அப்படிப்பட்டவன் ஆண்டவர் செய்கிறார், தூக்கி திருப்ப நிறுத்துறாரு. தெளிவான வேத வசனத்தில் சேர்ந்து எடுத்துக்கணும். ஒன்றை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது இல்லையா? அநேக வசனங்கள் உண்டு. ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவர் பாருங்கள், அவங்கள பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு கூட நினைக்கும்போது மோசே அவனுக்கு கெஞ்சும் போது ஆண்டவர் சரி மனம் இறக்கம். அதே மாதிரி நினைவுக்கு இருக்கும்போது அவன்கிட்ட சொல்கிறாரு, அந்த ஜனங்க செய்தாங்க இது பண்ணிவிடு, விட்டுடுன்னு சொல்கிறாரு. அப்போ அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துடுது, போய் உட்காந்துக்கிறான் ஒரு செடிக்கிற. அதுமாதிரி ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவார். விழுந்தால் கூட ஆண்டவர் அவனால் எழுப்ப முடியும். அந்தளவுக்கு ஆண்டவருக்கு இது இருக்குது, இரக்க குணம், தயவு, கிருபை எல்லாம் வைக்கிறாரு. அதனால தான் வசனங்களை பொறுத்து மட்டும் இல்லை, அவர் என்ன செய்கிறாருன்னா கீழ்ப்படிகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன செய்கிறாரு, அதை நினச்சி பார்க்குறாரு. கீழ்ப்படியாதவர்களுக்கு தான் அந்த மாதிரி எந்திரிக்க முடியாது இருப்பாங்க. அந்த வசனத்தை கொண்டு கீழ்ப்படிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்க எந்திரிச்சு நின்றுவாங்க. அது மட்டும் இல்லை, என்ன பண்ணுறாங்க, நீங்கள் இடத்துல அன்பாக இருந்தாலும் கற்பனைகளை கை கொள்ளுங்கள்னு சொன்னார். தெளிவான வசனத்தை வேத வசனத்தின்படி அவங்க என்ன செய்கிறாங்க பார்த்து நம்ம என்ன செய்யணும், அந்த காரியங்களை நம்ம நடந்துக்கணும். விழாதபடி அதை ஆண்டவர் கடைபிடிச்சி தூக்கி நிறுத்தத்துக்கு நம்ம என்ன செய்கிறது, எல்லா வசனங்களையும் கை கொண்டு நடக்கணும். வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கணும். வாக்குத்தத்தை பிடிச்சி நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவருக்கு எது பிரியமோ அதை மட்டும் நம்ம நடந்தோம்னா நம்மளை என்ன செய்வார், அவர் கேட்டவைகளை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.